ஹாய் guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோவில் 1/2 kg black forest cake எப்படி செய்யணும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து செர்ரி சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுன்னு துருவின செர்ரி, 1 கப் ஜீனி, 2 கப் வந்து வாட்டர் எடுத்து அது ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது black forest செய்கிறதுக்கான பேசிக் வந்து சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 1/2 kg சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போய் போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ அதை நான் 3 லேயர்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா 3 லேயர்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேஸ் போர்டில் வந்து நான் லைட்டாக க்ரீம் தடவிட்டு அதுக்கு மேலே தான் இது பண்ண போகிறேன். அப்போ தான் நீங்கள் வெளியே டெலிவரி கொடுக்கும்போது அந்த கேக் வந்து ஆடாமல் அது பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கும். ஸோ இப்போ என்னோடய செர்ரி சிரப் ரெடி ஆகிடுச்சு இல்லையா, அதை வச்சு இந்த கேக் நினச்சிக்கிறேன். அப்போ தான் இந்த டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் அதை நல்லா நினச்சிக்கிறேன் செர்ரி சிரப் வச்சு. இப்போ நினச்சிட்டு இதுக்கு மேலே நான் விப்பிங் க்ரீம் கொடுக்க போகிறேன். விப்பிங் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ இது மேலே என்ன பண்ண போகிறேன்னா, செர்ரியை வந்து கொஞ்சம் எடுத்து துருவி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் மேலே வந்து நான் இது பண்ண போகிறேன். இது மேலே அந்த நான் துருவின செர்ரியை வந்து இப்போது நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டு டார்க் சாக்லேட்டை வந்து நான் அதையும் துருவி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ண போகிறேன். ஸ்டோர் கடையில் பார்த்திங்கன்னா டார்க் காம்பவுண்ட் ஒயிட் காம்பவுண்ட் விற்கும். ஸோ அதை தான் நான் வந்து வாங்கி அதை தான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போது செகண்ட் லேயரும் அதே மாதிரி செர்ரி சிரப் இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் நீங்கள் சாப்பிட்றப்போ அது நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி செகண்ட் லேயர்லேயும் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நான் எடுத்துக்கிறேன். எப்போவுமே நீங்கள் வந்து இப்போ ஐசிங் பண்ணுறப்போ உங்களோட பேலட் நைஃபை அப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நல்ல ஷேப்பாக இருக்கும், லெவல் ஆகும். ஸோ வந்து நீங்கள் அந்த ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐசிங் பண்ணுறப்போ. அப்போ தான் அந்த மேலே நீங்கள் பார்க்குறப்பவே அழகாக லெவலாக இருக்கும். இதுவும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டதாங்க. ஸோ வந்து அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு 1 ஹவர் வந்து நான் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துட்டேங்க. இப்போ துருவின சாக்லேட்டெலாம் இருக்குல்ல, அதை வந்து அந்த சைட்லலாம் ஒட்டிகிட்ருக்கிறேன். அப்படியே மெதுவாக லைட்டாக ஒட்டிக்கலாம். இப்போ நான் அதை வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு எடுத்துகிட்டே பாருங்களேன், நல்லாயிருக்கு. அப்படியே சுற்றி இந்த சாக்லேட்லாம் இருக்குது. இப்போ ஒரு ஃப்ளார் நாசில் எடுத்து அதை வச்சு மேலேயும் அதே மாதிரி டெக்கரேஷன் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு டெக்கரேஷனாக பண்ணி எடுத்துக்கிறேன். பேக்கரியிலே இப்படி தான் பண்ணுவாங்க. நான் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கற்றுக்கிட்டது தாங்க. ஸோ அதை தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்கும், நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி பேக்கரி ஸ்டைலில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவே ட்ரை பண்ணிங்கனாலே நல்லா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா வரும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் வந்து செர்ரி பழத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே சைஸு ஒரே மாதிரி செர்ரி பழத்தை எடுத்து வச்சு அதை மேலே அதை வந்து இது குத்தி வச்சுக்கிறேன். ஸோ இதை பாருங்களேன், அப்படியே டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக அப்படியே ஒவ்வொரு கேப் விட்டு நான் எடுத்து அதை பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ என்னோடய black forest வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்களேன், நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக செர்ரி பழத்தை வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னோடய கஸ்டமர் வந்து அது அவங்களோட பாட்டியோட 75th பர்த்டே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ தான் ஹாப்பி 75 எழுதியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் guys, bye.